12/6/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட பேக்கப் சேனல் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங் நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு சேனல் ப்ராப்ளம் ஆகுது. அதனால் இது ஒரு பேக்கப்புக்கு தான். நம்ம பழைய சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ அப்படியே இது கொடுங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால் நம்ம வந்து மறுபடியும் டக்குன்னு ஒரு சேனலை உருவாக்கி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இது பேக்கப் சேனல் தான். இதுலேயும் மெத்தேடு வீடியோ வரும். எந்த மாதிரி கெஸ்ஸிங் எடுக்கிறோம், நம்பர் வருது, ரிசல்ட் வருது, அதை வச்சு நம்ம ஒரு ஓவராலாக ஒரு மெத்தேட் எடுப்போம். ஏன்னா அந்த மெத்தேட் நம்ம ஒரு மெத்தேட் எடுக்கிறோம்னா அது வந்து டெய்லியும் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா டெய்லியும் ஒர்க் ஆச்சுன்னா அவன் வந்து நடத்தவே முடியாது. ஓகேங்களா? ஒரு லாட்ரிங்கிறத ஒரு நடத்தவே முடியாது. ஸோ அதனால் ஒரு க்ளூ நம்பர் கொடுப்பான், அதை வச்சு தான் நம்ம எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும். இதெல்லாம் மெத்தேடு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு கான்செப்ட் கிடைக்கும். ஸோ அந்த மெத்தேடு வரக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கும் அந்த கரெக்டாக அந்த பேட்டர்னில் வரக்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக எடுத்து வீடியோ கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங்காக கொடுப்பேன். சரிங்களா? இப்போ 734 வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த 734 அவுட்ரு நம்பர் சி போர்டு பாருங்கள். சி போர்டு 4. இப்போ இந்த 4ஆம் நம்பர் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்கிற 4ஆம் நம்பர் பார்க்கணும். அதுக்கும் நாள், அதாவது 734 வந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு முந்தின நாள் சி போர்டு நம்பர் நாளே இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். 4ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4ஆம் நம்பர் சி போர்டு எடுத்து வச்சால், இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட மார்க் பண்ணி காமிச்ச பேட்டர்ன் தான். அதை வச்சு தான் இப்போ நாளைக்கான கணிப்பு பார்க்க போகிறோம். மெத்தேடு வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக என்னைக்கு தேவையோ அந்த மெத்தேடு பார்த்து உங்கள் மைண்டில் நல்லா கொஞ்சம் இந்த மெத்தேடில் வந்தால் இப்படி வரும் அப்படின்னு கொஞ்சம் ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சரி வாங்க நாளைக்கான கணிப்புக்குள்ளே போயிடலாம். 8/2/284. இப்போ சி போர்டுக்கு 4னா ஏபிக்கு 28 வரணும். அவன் அவுட்ரு நம்பர் அதாவது 284னா சி போர்டு 4ஆம் நம்பர் க்ளூ நம்பர். சரிங்களா? ஏபிக்கு 28 வரணும். 28க்குள்ளே அவுட்ரு நம்பர் அதாவது 28. 2க்கு எந்த நம்பர் வேணாலும் வைக்கலாம். 8ஆம் நம்பர் வந்துடணும். கரெக்டாக பி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் நம்பர் வச்சுருப்பான். 8 அதுக்கு அடுத்தது அந்த 2ஆம் நம்பர் வச்சுருப்பான். இது 284. இந்த கிராஸ்லேயும் 284ங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். ஸோ நாள் வைக்காத காரணம் என்னென்னா ஃபஸ்ட் நாளே பவரில் கொண்டு வந்துட்டான். 284 4 மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும். ஏபிக்கு 28 வரணும். 28க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 73. நாளே பவர் பண்ணி கொண்டு வந்துட்டான். ஸோ அதனால தான் வரல. இப்போ அதுக்கு அடுத்தது 9ஆம் நம்பர். இப்போ 9ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்கிற 9ஆம் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 நம்பராக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வெளி நம்பர் நம்மளுக்கு 3 நம்பருக்குள்ளே இந்த 3 நம்பராக எடுத்துக்கணும். 529 9ஆம் நம்பரு க்ளூ நம்பர். 2ஆம் நம்பர் வந்துருச்சு. அடுத்தது பி போர்டுக்கு, ஏன்னா சி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு. இந்த 529 ஒவ்வொரு நம்பராக காமிச்சா சி போர்டில் 9, ஏ போர்டில் 2, அப்போ பி போர்டுக்கு 5 வரணும், ஏ போர்டுக்கு 5 வரணும். ஏன் ஏ போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது வீக்லி சார்ட்டில் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி 2க்கு 7 போன மாதத்தில், இதே 7க்கு மறுபடியும் 2ஓ 7ஓ வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் சிங்கிள் போர்டு நான் கொடுக்கல. நம்ம பழைய சேனலில் வீடியோ போடுறவங்கள சிங்கிள் போர்டு கொடுக்கல. இருந்தாலும் 2 7 வரும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 2 வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இந்த 2க்கு 7 இல்லைனா 2 வரணும். ஏ போர்டும் வரலாம், சி போர்டு, பி போர்டு எங்கேனாலும் வரலாம். ஆனால் கணக்கு ஏ போர்டு தான் வரணும். இப்போ ஏ போர்டுக்கு 2 7ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ 5ஆம் நம்பர் நான் வரணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 915 2 நாள் கேப் விட்டு 519 உள் நம்பர்லேருந்து உள் நம்பர் அந்த 3 நம்பருமே ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும். இப்படி வரக்குள்ள என்ன பண்ணுவான்னா மறுபடியும் கணக்குக்கு உள் நம்பருக்கு தான் வைக்கணும். ஓகேங்களா? அவன் என்ன பண்ணுவான்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 205 வந்த இடத்த இந்த 910 வந்திருக்கணும். 910 நம்ம வின் பண்ணிட்டோம். இருந்தாலுமே 205 கிட்ட தான் வந்திருக்கணும்.
ஸோ இதுதான் இவனோட கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்ன பின்ன. இன்றைக்கி வந்த நம்பரு நாளைக்கு வர வேண்டிய நம்பர் தான். ஸோ 915 519 இந்த 5க்கு மட்டும் பவர் வச்சு 910ன்னு வச்சுட்டான். இப்போ இதில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் நம்பர் என்னன்னு பார்த்திங்கன்னா 91, 2 நாள் கேப் விட்டு 19, மறுபடியும் 3 நாள் கேப் விட்டு 91, மறுபடியும் 3 நாள் கேப் விட்டு 19, 91 பிசிக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 91, 19, 91 மறுபடியும் 19, 91 பிசிக்கு, ஏன்னா உள்ளேருந்து ஆரம்பிச்சிருக்கிறான். ஓகேங்களா, ஒவ்வொரு நம்பராக ஸ்டெப்பு நவுத்திட்டு வந்துகிட்டே இருக்கிறான். அப்படிங்குள்ள நாளைக்கு மேபி ஒரு சான்ஸ் இருக்குது 19, 91 பிசி பொறுத்த வரைக்கும். இப்போ அப்படியே வீக்லி சார்ட்டுக்கு வருவோம். வீக்லி சார்ட்டில் இன்றைக்கி நாளைக்கு வர வேண்டிய நம்பர் இன்றைக்கி வந்துச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது எப்படின்னா சிம்பிளான மேட்ரு தான். 242க்கு ஒரு 2க்கு பவர் வச்சா 7, அதாவது 22க்கு ஒரு நம்பர் பவர் வச்சா 7. அப்போ இதே நம்பரை இங்கே திருப்பி வச்ச மாதிரி தான் கணக்கு மேட்ச் ஆகுது. ஒரு நம்பர் பவர் வச்சு இப்படி ஒரு நம்பர் பவர் வச்சு திருப்பினா என்ன பண்ணுவோன்னா, இந்த நம்பரை அப்படியே ஆப்போசிட்டில் பிசி கொண்டு வரணும். ஏன்னா லீவு, அதாவது லீவுங்கிறத விட இது பம்பர் ரிசல்ட்டு, அதனால் இது கணக்கில் கிடையாது. அதாவது 42ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 24, 42. அப்போ 42 இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் 42, 24 மெயினாக வரணும். இந்த 472 வெளி நம்பருக்கு வரணும். அதை தான் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு நாள் முன்னாடியே அந்த நம்பரை கொண்டு வந்துட்டான். சரிங்களா, இப்போ இவனோட கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 ஒரு நாள் கேப் விட்டு ஒரு வாரம் கேப் விட்டு, அதாவது 19 ஒரு வாரம் கேப் விட்டு உள் நம்பருக்கு 19, மறுபடியும் ஒரு வாரம் கேப் விட்டு தான் அடுத்த வாரத்துக்கு மேபி வரணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறோன்னா இதே 19 நாளைக்கு இவன் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு நாள் முன்ன பின்ன வருது பார்த்தீங்களா, அப்போ இந்த 19 நாளைக்கு பிசி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பேட்டர்னில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சி போர்டு 8, சரிங்களா, சரி 2க்கு 512, 2, 1, ஒரு 5. அப்போ 5ஆம் நம்பர் வருது. அப்போ ஒரு நம்பர் நவத்துக்குள்ளே அவுட்ரு நம்பர் வந்துடும். எப்படி பார்த்தாலும் 512 சி போர்டுக்கு 2க்குள்ளே ஏபிக்கு 51 வரணுமா, அப்படிங்குள்ள அவுட்ரு நம்பர் 1ஆம் நம்பரு ஏ போர்டுக்கு வந்திருக்கும். இதே கான்செப்ட் தான். அப்போ சி போர்டுக்கு 8, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்கிற 8 பார்த்தீங்கன்னா இந்த கிராஸுக்கு பார்த்தீங்கன்னா 068, சரிங்களா, 068 8 வந்துருக்குதுன்னா ஏபிக்கு 08 வரணும், சாரி 06 வரணும். அப்போ பவர் பண்ணால் 56 அல்லது 65 06, இது மெயின் கான்செப்ட். சரிங்களா, இப்போ அப்படியே இயர்லி சார்ட்டுக்கு வருவோம். இயர்லி சார்ட்டில் தான் கொஞ்சம் முக்கியமான ஒரு கான்செப்டில் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 873க்கு 823 ஏ போர்டு நம்பரை அப்படியே திருப்பி வச்ச மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது. ஏன்னா இந்த ரிசல்ட் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியுமே இப்படி மேட்ச் ஆகுதுன்னு. சரிங்களா, ஏன்னா இந்த 8ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். அப்படிங்குள்ள 873 823 பவர் பண்ணி வச்ச மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது. அப்படிங்குள்ள இது ஏ போர்டில் மேட்ச் ஆகுது. சரிங்களா, ஏ போர்டில் இருக்கிற நம்பர் ரிசல்ட்டு அப்படியே 823 மேட்ச் ஆகுது. அப்போ இந்த எண்டிங்கில் இருக்கிற நம்பர் இதை ஏ போர்டாக நம்ம எடுத்துக்கிட்டோமா 211க்கு 216 ஒரு நம்பர் பவர் பண்ணி கொண்டு வந்துட்டான். அதே மாதிரி தான் 488 483 ஏ போர்டில் இருக்கிற நம்பரை கொண்டு வந்த மாதிரி மேட்ச் ஆகுது. அப்படிங்குள்ள 252 இது அப்படியே இருக்கிற மாதிரி ஏபிபிசிஎஸ்சி ட்ரை பண்ணலாம், இல்லைனா திருப்பி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் 2 பேட்டர்னையும் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் அந்த நம்பரை ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சிக்கு 06 56 65 25 52 ஆல் போர்டுக்கு 5 ஸ்ட்ராங்கு 6 சப்போர்ட்டுக்கு. ஸோ ஆல் போர்டுக்கு 5 6 56ங்கிற நம்பர் நாளைக்கு அதிகபட்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காமனாக ஏபிபிசிஎஸ்சி 3லேயுமே கொடுத்துக்கிறேன். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 3 டிஜிட் பார்த்துருவோம். நம்ம 3 டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 556 056 565 446 591 519 252 257 இதுதான் என்னோடய கணிப்பு. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும்
இந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.